ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல காரியங்கள், ஞானமான காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் வேத புஸ்தகத்தை படிப்போம். நம் வாழ்க்கையை புரிந்து தெளிவாக ஒளியில் நம் வாழ்க்கையை நடத்துவோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஞானமான காரியங்களும் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தெளிவாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. ஆகூர் என்னும் தேவ மனிதர் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஞானமான வாக்கியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற செய்திகளை நாம் இன்று கேட்போம். அதாவது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும் என்று ஆகூர் வேண்டிக் கொள்கிறார். இதன் பொருள் என்ன? தரித்திரத்தினால் நாம் மிகவும் சோர்வடைந்து, பணம் இல்லாமல், உணவு கூட இல்லாமல் மிகவும் துன்பப்படும் நிலை வரும் பொழுது, உணவுக்கு கூட பணம் இல்லாத நிலை, மிகவும் துயரமான நிலை, மிகவும் தரித்திரம், உணவு, இருப்பிடம், உடை எதுவும் இல்லாத நிலை வரும் பொழுது அந்த மனிதன் திருடுவான். அதாவது, தரித்திரத்தினால் நான் திருடனாய் மாறி போகாதபடிக்கு எனக்கு தரித்திரம் வேண்டாம் சுவாமி, எனக்கு பணத்தை கொடும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அதே நேரத்தில் அதிக ஐஸ்வர்யத்தினால், அதிக பணம் எனக்கு இருப்பதினால் நான் உம்மை மறந்து போவேன். அதிகமாய் பணம் இருப்பவர்கள் கர்த்தரை நினைக்க அவர்களுக்கு நேரம் இருக்காது. எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து போவது மனிதனின் குணமாய் இருக்கிறது. பலர் அப்படிதான், எல்லோரும் அல்ல, பலர் அப்படிதான். கர்த்தரை மறந்து போகும் நிலை. கர்த்தர் இதற்கு நாம் என்ன, நம் வேலைகள் அதிகமாகிவிடும். பணம் அதிகமாய் இருக்கும் போது நண்பர்கள், உறவினர் எல்லாம் அதிகமாகி விடுவார்கள். அதிக மனிதர்கள் நம்முடன் இருப்பார்கள் எப்பொழுதும். அப்படி இருக்கும் பொழுது அதிகமாய் பேச்சு இருக்கும், அதிக நேரம் செலவிடுவோம். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை நினைக்க நேரம் இருக்காது. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை என்று சொல்வோம். அதிக பணம் இருந்தால் அப்படியெல்லாம் தோன்றும். அப்படித்தான் செய்வது மனிதனின், பெரும்பாலான மனிதர்களின் இயல்பான குணமாய் இருக்கிறது. தரித்திரம் வந்துவிட்டால் வேறு வழி இல்லாமல் எனக்கு பணம் இல்லை, பசிக்கிறது, உடை வேண்டும் என்று திருட போவார்கள். திருடராய் மாறி போவார்கள். திருடுவது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது என்று எல்லாவித பாவங்களும் வந்துவிடும். இப்படி இந்த இரண்டு நிலையும் எனக்கு வேண்டாம் சுவாமி என்று ஆகூர் ஐயா ஜெபிக்கிறார். இதே போல நாமும் ஜெபிப்போம். தரித்திரத்தினால் நான் திருடனாய் மாறி போய்விடக் கூடாது. எனக்கு தரித்திரம் வேண்டாம். அதிக ஐஸ்வர்யத்தினால் நான் உம்மை மறந்து உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்கும்படியாக கர்த்தரை பரியாசம், அதாவது கர்த்தருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. அப்படிப்பட்ட, அதாவது அதிக பணம் இருந்தால் பெருமை வரும், பெருமை வந்தால் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்து விடுவார்கள். இதற்கு உதாரணமாக யாரை சொல்லலாம் என்றால், பெல்ஷாத்சார் ராஜா, தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரின் மகன் என்ன செய்கிறார்? அதிக ஐஸ்வர்யம், அதிக உலகத்தின் பல நாடுகள், சுமார் 127 நாடுகளை என்னமோ நேபுகாத்நேச்சார் ராஜா அரசாண்டார். அவரது குமாரன் அதே தேசங்களை அரசாண்டிருக்கிறார். இந்தியா வரைக்கும் அவர் ஆண்டு இருக்கிறார். அப்படி இத்தனை தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய ராஜாவாய் இருந்ததினால் மேட்டிமை கொண்டு தேவாலயத்தின் பரிசுத்தமான பாத்திரங்களை கொண்டு வந்து தன் மனைவிகளோடும் தன்னை சேர்ந்தவர்களோடும் அந்த பாத்திரத்தில் திராட்சரசம் பருகி கர்த்தருடைய காரியத்தை தீட்டுப்படுத்தினார்கள், பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். விளைவு மிகப்பெரிய தண்டனையை அனுபவித்தார்கள். ஒரு கையிருப்பு வந்து சுவற்றில் எழுதியது, மினே மினே தெக்கேல் உபார்சின் என்று. இப்படி அதிக பணம், அதிக ஐஸ்வர்யம், மிகப்பெரிய பதவி, இதெல்லாம் கர்த்தரை தூஷிக்கும்படி மனிதனின் இருதயத்தை செய்துவிடும். பெருமை வரும். பெருமை வந்தால் ஒரு மனிதன் பெருமைப்படவே கூடாது. எப்பொழுதும் ஆபத்தான மிகப்பெரிய குணம் அது. மிக கொடுமையான குணம் என்று சொல்லலாம் பெருமை. அருவருப்பான, கர்த்தருக்கு விரும்பாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அவன் பெருமை பிடித்தவன் என்று பொருள். பெருமை பாராட்டல் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்ட பெருமை வந்துவிட்டால் கர்த்தரையும் தூஷித்து விடுவார்கள். அது தூஷணத்தினாவே உள்ளே நுழைந்து தூஷித்து விடும். அதனால் தூஷிக்க செய்யும் மனிதன் தூஷித்து அதற்குரிய தண்டனை அனுபவித்து அக்னி கடலில் தான் போய் சேருவான்.
அதனால் பெருமையே வேண்டாம். அப்படி நான் ஆகிவிடக் கூடாது சுவாமி. அதனால் அதிக ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். எனக்கு சரியானபடி என் படியை அளந்து போடும். என் தேவைக்கேற்ற பணத்தை மட்டும் கொடும். எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கொடும். என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாரும் என்று ஜெபிக்கிறார். இதே ஜெபத்தை நாமும் செய்து நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் தப்பித்துக் கொள்வோம். ஒரு முதலாளி இருக்கிறார். அவரிடத்தில் வேலை செய்கிற வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேலைக்காரனை பற்றி அந்த முதலாளி இடத்தில் குற்றம் சொல்லக்கூடாது. நாம் அதை செய்யக்கூடாது. ஒரு வேலைக்காரனின் குற்றத்தை ஒரு முதலாளியிடம், அவனுடைய முதலாளியிடம் போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த வேலைக்காரன் சபிப்பான். இவன் போய் சொல்லிவிட்டானே, அதனால் எனக்கு இந்த ஆபத்து வந்தது என்று வேலைக்காரன் துக்கப்பட்டு சபிப்பான். அதன் விளைவு நமக்கு ஆபத்து நேரிடும். அப்படி அந்த சாபத்தை பெறுவதினால் நீ குற்றவாளியாக காணப்படுவாய். அப்படி சொன்னால் நாம் குற்றவாளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு எஜமான் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் அந்த வேலைக்காரன், அந்த எஜமானுடைய வேலைக்காரன் செய்யும் தவறுகளை போய் சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்தாலும் சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொன்னால் அந்த மனிதனுடைய சாபம் நமக்கு வரும். நமக்கு தீமை நேரிடும், நமக்கு பாடு வரும். அதனால் புறம் கூறக்கூடாது. அந்த வேலைக்காரனை பற்றி எஜமானிடத்தில் எப்பொழுதும் சொல்லக்கூடாது. இது எந்த நிலையில் இருந்தாலும் யாரை பற்றியும் நாம் சொல்லாமல் இருப்பது நமக்கு நல்லது. எந்த குற்றத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அது தேவையில்லாத காரியம். அதில் ஈடுபடக்கூடாது. இன்று சில ஊழியர்கள் மற்ற ஊழியர்களை குறித்து தவறான செய்திகளை பரப்புகிறார்கள். குற்றவாளி என்று குற்றப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் மகா பெரிய பாவம். அவர்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய தண்டனையை தருவார். ஒரு சில சந்ததியார் இருக்கிறார்கள். தங்கள் தகப்பனை சபிக்கிறவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டது மகா பாவம். பெற்றோர்களை சபிக்க கூடாது. தகப்பனை சபிப்பது, தாயை ஆசீர்வதியாமல் இருப்பது, இதெல்லாம் பாவமாக எண்ணப்படுகிறது. இதை செய்யக்கூடாது. சற்று புரிந்து கொள்வோம். சற்று கவனமாய் இந்த காரியத்தில் நாம் இருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் நம் தகப்பனை நாம் சபிக்க கூடாது. அது எப்படி என்றால், தகப்பனை சபித்தால் அந்த சாபம் தகப்பனை மட்டுமல்ல, அது நம்மையும் தாக்கும். அவருக்கு பிள்ளை என்பதினால் அவருக்கு வரும் சாபத்தில் நமக்கும் பங்கு வரும். இது தவறு, மகா பெரிய தவறு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம் தகப்பனை நாம் சபிக்க கூடாது. அதே போல தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கக்கூடாது. தாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம் தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கக்கூடாது. அவர்கள் நலனை நாம் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் நலனை பார்க்க வேண்டும். கவனித்து அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். வயதான சூழ்நிலையில் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். எவ்வளவு வயதானாலும் அவர்களிடத்தில் மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் சிறியவர்களிடம் மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் வயதில் மூத்தவர்கள், அவர்கள் பலவீனமாய் இருக்கிறார்கள் என்பதனால் அதற்காக அவர்கள் ஞானம் குறைந்து போகாது. அவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் குறைந்து போகாது. நம்மை விட பெரியவர்கள் பலன் குறைந்தாலும் பெரியவர்களே. அதை புரிந்து கொண்டு பெரியோர்களை மதித்து மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். எந்த நிலையிலேயும் பெரியோர்களை மரியாதை குறைவாக பேசுவதோ நடத்துவதோ தவறு. அதை புரிந்து கொள்வோம். தயவு செய்து, இது மகா பெரிய பாவத்தை நமக்கு கொண்டு வந்து விடும். 10 கட்டளைகளில் ஒன்றாக கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, எந்த வயது ஆனாலும் அதை புரிந்து கொள்வோம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இருக்கிறார். இள வயதில் மட்டும் என்று சொல்லவில்லை, பொதுவாக சொல்லி இருக்கிறார். எப்பொழுதும் நம் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் வரை, நாம் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்த வேண்டும். எப்பொழுதும் மரியாதை குறைவாக எதையும் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்களை சுத்தமாய் எண்ணுகிற சந்ததியாரும் உண்டு. பாவத்தில் இருந்து கொண்டும் தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனங்கள் உண்டு. அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாத யாரும் பரிசுத்தவான்களாய் இருக்க முடியாது, நீதிமான்களாய் இருக்க முடியாது. எல்லா மனிதர்கள் பாவத்தை பெற்று பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே.
அதை நாம் அவரை விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்கிறோம். அப்படி கர்த்தரை விசுவாசியாதவர்கள், கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்றும் நீதிமான்கள் என்றும் நாங்கள் பரலோகம் செல்வோம் என்றும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்ததியார் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது நடக்காது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பார்வைக்கு அவர்கள் சுத்தவான்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் சுத்தமாய் தோன்றுகிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. நமக்கு என்ன தோன்றுகிறது என்பது முக்கியமல்ல. கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோமா என்பதே முக்கியம். அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பார்த்து பரிசுத்தவான் என்று சொன்னால்தான் பரலோகத்திற்கு போக முடியும். நம்மை நாமே பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டால் பரலோகத்திற்குள் உள்ளே விடமாட்டார்கள். வேறொரு சந்ததியாரும் உண்டு. இன்னொரு சந்ததியார் இருக்கிறார்களாம். தகப்பனை சபிப்பவர்கள் தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கும் சந்ததியார் உண்டு. அதே போல தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொள்கிற சந்ததியாரும் உண்டு. அதே போல இன்னொரு சந்ததியாரும் உண்டாம். அவர்கள் கண்கள் அவ்வளவு மேன்மை பாராட்டலா இருக்குமாம். கண்கள் மிக பெருமை வாய்ந்தவர்களாக, அதாவது தங்களை தாங்களே பெருமையாய் நினைக்க கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமை பிடித்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கண்களில் பெருமை இருக்கும். அப்படி ஒரு மாதிரியாக தன்னை தானே மேன்மை பாராட்டி நான் தான் பெரியவன் என்று கர்வமாய், திமிராய், அகம்பாவமாய், பெருமையாய் மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய கண்கள் அவ்வளவு பெருமையாய் இருக்குமாம். அவர்களுடைய இமைகள் தெறிப்பாய் இருக்குமாம். அப்படியே மிக பெருமையாய் நினைத்து கொண்டு அப்படியே கண்களை உருட்டி கொண்டு நான் தான் என்று அவர்களுடைய அசைவுகள், அவர்கள் கண் அசைவே அப்படி இருக்குமா. அவ்வளவு மேன்மை பாராட்டுகிற சந்ததியாரும் இந்த பூமியில் இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்கிறது. இன்னொரு சந்ததியார் இருக்கிறார்களாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தேசத்தில் எளிமையானவர்கள், மனிதர்களில் எளிமையானவர்கள், சிறுமையானவர்கள். அதாவது எளிமையானவர்கள் என்றால் மனதளவில் தங்களை தாங்கள் தாழ்மையோடு இருக்கிற ஜனங்கள். பணக்காரர்களாக கூட இருக்கலாம், பெரிய படிப்பாளியாக கூட இருக்கலாம். ஆனாலும் பெருமை இல்லாமல் தாழ்மையோடு இருக்கிறவர்கள். எளியவர்கள், சிறியவர்கள். சிறியவர்கள் என்றால் பணம், பொருள், படிப்பு, ஞானம் எல்லாவற்றிலும் குறைவா இருக்கக்கூடிய சிறியவர்களா இருக்கலாம். அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி வாழ்கிற மக்களா இருக்கலாம். அதாவது பெருமை இல்லாத மனிதர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பட்சிப்பதற்கு பயந்த சுபாவமாய், மிகவும் கனிவாக இருப்பவர்கள், அருமையாய் இருப்பவர்கள், தீங்கு செய்யாமல், பிறர்க்கு தீங்கு செய்யாமல் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று பயந்து ஒழுக்கமாய் இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பட்சிப்பதற்கு, அவர்களை கொன்று போடுவதற்கு, முழுமையாய் விழுங்குவதற்கு ஒரு கூட்டத்தார் இருப்பார்களாம். அவர்களுக்கு எப்படி இருக்குமாம்? அவருடைய பற்கள் கட்கங்களை போல இருக்குமாம். அவர்களுடைய பற்கள் என்றால் அவர்களை கொன்று போட மிக பெரிய திட்டங்களை வைத்திருப்பார்கள். துணிந்து தீமை செய்கிறவர்கள், துணிவாய் போய் பேசுகிறவர்கள், துணிந்து அக்கிரமம் செய்கிறவர்கள், எத்தை வேண்டும் என்றாலும் செய்வார்கள். அப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள் இருக்கிறார்களாம். எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் கொல்வதற்கு, அழிப்பதற்கு இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களாம். கத்திகளை ஒத்த பற்கள் அவர்களுக்கு இருக்குதாம். கத்தி போல அவர்களுடைய கடவாய் பற்கள் இருக்கிறதாம். அப்படி என்றால் பேசியே கொன்று விடுவார்கள். அந்த பேச்சினால் துன்பப்படுத்தி அந்த ஜனங்களை மென்று விழுங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட குணமுடையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று வகைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அட்டை புழுவுக்கு தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் இருக்கிறதாம். இன்னும் கொடு என்று கேட்கிற 2 குமாரத்திகள் இருக்கிறதாம். திருப்தியே அடையாத 3 காரியங்கள் இருக்கிறதாம். போதும் என்று சொல்லாத 4 உண்டு. இந்த உலகத்தில் இந்த 2, 3, 4 என்று இருக்கிறது. இதை தெளிவாக நாம் சற்று கவனிப்போம். அவையாவன. அந்த முதல் 2 என்னவென்றால் பாதாளமும் மலட்டு கர்ப்பமும். அதாவது அட்டை புழு என்பது மனிதனின் சரீரத்தை கடித்து அவன் இரத்தத்தை உறிஞ்சும். அந்த அட்டை புழு நம் கால்களில் ஒட்டி கொண்டால் அது நம்மை விட்டு வரவே வராது. காலில் ஏறி இரத்தத்தை குடிக்க தொடங்கிவிடும். அது இறுக பிடித்து கொள்ளும் கால்களை.
அப்படி நம் சரீரத்தை பிடித்துக் கொள்ளும், இறுக பிடித்துக் கொள்ளும். அதை எடுப்பதே கடினமா இருக்கும். அப்படிப்பட்ட அட்டை புழுக்கு 2 குமாரத்திகள் இருக்கிறதாம். அந்த ரத்தம் உறிஞ்சக்கூடிய 2 குமாரத்திகள். அதற்கு என்ன, அதன் பேர் என்ன? பாதாளமும் மலட்டு கர்ப்பமும். பாதாளம் அப்படிப்பட்டதாம். போதும் என்றே சொல்லாது. எவ்வளவு மனிதர்கள் வந்து விழுந்தாலும் பாதாளம் விழுங்கிக் கொள்ளும். போதும் என்று நிரம்பி வழியாது. அது போட 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 பாதாளம் பெற்றுக்கொண்டே இருக்கும். தீயவர்கள் போக போக இன்னும் பாதாளம் நிரம்பவில்லை. அப்படியேதான் இருக்கிறது. பெற்றுக்கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக. அதே போல மலட்டு கர்ப்பம், பிள்ளை பெறாத கர்ப்பம். எத்தனை காலங்கள் வாழ்ந்தாலும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற மலட்டு கர்ப்பம் இருக்கிறது அல்லவா? அதில் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஒரு குழந்தையும் இல்லை. இவை 2ம் போதும் என்று திருப்தி அடையாது. 2 போதும் என்று திருப்தி அடையாத 3ம் உண்டு. 3 காரியங்களும் உண்டு. அவை என்ன? தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும். எவ்வளவு மழை பெய்தாலும், எவ்வளவு ஆறு வெள்ளம் எது வந்தாலும் தண்ணீரால் இந்த நிலம் திருப்தி அடைவதில்லை, போதும் என்று சொல்வதில்லை, நிரம்புவதில்லை. அப்படிப்பட்ட மண், இந்த மண் 3வதாக இருக்கிறது. எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அதை உறிஞ்சு கொள்ளும் தன்மை உண்டு இந்த மண்ணுக்கு. இதுவும் போதும் என்று சொல்லவில்லை. 4வதாக, எவ்வளவு எரிபொருளை கொடுத்தாலும், ஒரு இடத்தில் நெருப்பை மூட்டி விறகுகளை அடுக்கினாலும், எவ்வளவு விறகுகளை கொட்டினாலும் எரிந்து கொண்டே இருக்கும். போதும் என்று அக்கினி நிறுத்தாது. போதும் இவ்வளவுதான் என்று நிறுத்தாது. போட போட எரிந்து கொண்டே இருக்கும். அதுபோல இந்த 4 காரியங்களும் போதும் என்று நிற்காது. இந்த 4 காரியங்களும் போதும் என்று நிறைவடையாத தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும், திருப்தி அடையாத மனமுடையவை. 1 பாதாளம். பாதாளத்தில் எவ்வளவு மனிதர்கள், தீயவர்கள் போய் விழுந்தாலும் பாதாளம் இன்னும் திறந்தபடியே இருக்கிறது. அது போதும் என்று சொல்வதில்லை. தீயவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். மலட்டு கர்ப்பம், பிள்ளை பெறாத கர்ப்பம். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் பிள்ளை கிடைக்காது. அப்படிப்பட்ட கர்ப்பம், அதுவும் திருப்தி அடைவதில்லை. 2. 3வது தண்ணீர் குடிக்கும் பூமி. எவ்வளவு மழை பெய்து எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அவ்வளவு தண்ணீரையும் உறிஞ்சு வைத்துக் கொள்ளும் பூமி. 4வது அக்கினி. நெருப்பில் எவ்வளவு எரிபொருளை கொடுத்தாலும் போதும் என்று நிறுத்தாது. நாம் போட போட அது எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினியும் போதும் என்று சொல்வதில்லை. இந்த 4 காரியங்களும் திருப்தி அடையாதவை. இதை போல நாம் இருந்துவிடக் கூடாது. நாமும் திருப்தி அடையாமல் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் இதை வேண்டும் அதை வேண்டும் என்று ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. திருப்தியா இருக்க வேண்டும். தகப்பனை பரியாசம் பண்ணி, நம்மை பெற்ற தகப்பனை நாம் கேவலமாக பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் என்று கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யாமல் தகப்பனை பரியாசம் செய்வது, கேவலமாக பேசுவது, அப்படி செய்கிற மனிதனும் தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவன். ஒரு தாய் தன் பிள்ளையிடத்தில் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கும் போது, இதை நீ செய்தாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை கண்டு கொள்ளாமல் போகிற மனிதனும் அவன் கீழ்ப்படிவதில்லை. பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுக்காமல் அசட்டை பண்ணுவது. பெற்றோர்களை மதிக்காத குணமுடைய மனிதர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களின் கண்களை நதியின் காகங்கள் கொத்தும். நதியின் காகங்கள் அப்படிப்பட்டவர்கள் கண்களை கொத்திவிடும் என்று பொருள். கழுகின் குஞ்சுகள் தின்னும். கழுகின் குஞ்சுகள் என்று சொல்லும் பொழுது கழுகு அதை பட்சித்து போடும். அது கொண்டு போய் தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கும். கழுகு அந்த மனிதனுடைய கண்களை கொத்தும் என்று பொருள். இதன் பொருள் என்னவென்றால், காகங்கள், கழுகுகள் இதெல்லாம் பட்சிக்கிற பறவைகள். இதன் பொருள், பொல்லாத ஆவிகள் அவர்கள் கண்களை பாதிக்கும். பெற்றோர்களை மதிக்காத குணமுடையவர்கள், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காத மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கண்கள் பாதிக்கப்படும். கண்களில் நோய்கள், பிரச்சனைகள் வரும். அப்படி வருவதற்கு காரணம் அவர்கள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுப்பதினால், தங்கள் பெற்றோர்களை கனப்படுத்தாமல் அவமானப்படுத்துவது,
அசட்டை பண்ணுவது போன்ற காரியங்களினால், பரியாசம் செய்வது போன்ற செயல்களை செய்வதினால் அந்த பாவத்தின் விளைவாக பொல்லாத ஆவிகள் அவர்கள் கண்களை தாக்கும். இன்று பலர் சிறு வயதிலேயே கண்களில் பாதிப்பு ஏற்பட்டு கண்ணாடி போடுகிறார்கள், பலவித பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதற்கு காரணம் தங்கள் பெற்றோர்களை மரியாதை கொடுக்காமல் நடப்பதே. இந்த பெற்றோர்களை மதிக்காத குணத்தை பெற்றோர்களை அசட்டை பண்ணி, பரியாசம் பண்ணி, கனப்படுத்தாமல், மரியாதை கொடுக்காமல் இருக்கிற அந்த குணம் பொல்லாத கண்களில் இச்சையை தூண்டுகிற ஆவியே செயல்படுத்துகிறது. பொல்லாத இந்த ஆவிகள் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது. பெற்றோர்களின் மரியாதையை கெடுக்க வைக்கிறது. பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்க வைக்கிறது. அதனால் பாவம் ஏற்பட்டு இந்த மனிதர்களின் கண்கள் பாதிக்கப்படுகிறது. காகங்கள் என்று சொல்லும் பொழுது சாத்தான் ஆண்டு கொள்வான் அந்த மனிதனை என்று பொருள். கண்கள் பாதிக்கப்படும். ஆகூர் ஐயா சொல்லுகிறார், எனக்கு மிகவும் ஆச்சரியமான 3 உண்டு. 3 காரியங்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. என் புத்திக்கு எட்டாத 4 காரியங்கள் உண்டு. 4 காரியங்கள் என் புத்திக்கு எட்டவே இல்லை. எப்படி என்று எனக்கு புரியவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அது என்ன? இந்த 4 காரியங்கள் என்ன என்று பார்ப்போம். அதாவது, ஆகாயத்தில் கழுகின் வழியையும். ஆகாயத்தில் பறந்து போகிற கழுகு, மிக உயரத்தில் கழுகு பறக்கும், மரங்கள் இருக்கும் இடங்களில் அல்ல. இப்படி மிக உயரமான இடத்தில் பறக்கும் கழுகு அது தன் பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி, எந்த வழியில் செல்லுகிறது? எப்படி அதற்கு தெரிகிறது? நாம் நடந்து போகிறோம் அல்லது காரில் எதில் பயணித்தாலும் நாம் போகும்போது இதற்கடுத்தது இது, இதற்கடுத்தது எது என்று ஒரு இடத்தை பார்த்து கொண்டு போகும். ஆனால் ஆகாயத்தில் பறக்கிற கழுகு, ஆகாயத்தில் ஒன்றுமே நிலையாக இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மேகங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எதை வைத்து அடையாளம் வைத்து கழுகு பறந்து தன் இடத்திற்கு போகிறது, வருகிறது? எப்படி பறந்து செல்கிறது? கழுகின் வழி ஆகாயத்தில் தெரியாது. அது மிகவும் கடினமானது. அது எப்படி போகிறது? அதே போல கண்மலையின் மேல் பாம்பின் வழி. பாம்பு போகிறது என்றால் கண்மலையில் ஏறி போகிறது. அது எதை வைத்து தெரிந்து கொண்டு மலையின் மேல் ஏறி அது கழுகினுடைய முட்டைகளை இந்த பாம்பானது கொத்தி விழுங்கிவிடும். இதெல்லாம் செய்யும். பாம்பு கண்மலையில் ஏறும். அது எந்த பாதையை வைத்துக் கொண்டு ஏறுகிறது? இது எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார். இவை இரண்டும் வழி தெரியாது, வழியே இல்லாமல் தான் செல்லுகிறது. 3வது, நடுக்கடலில் கப்பலின் வழி. நடுக்கடலில் இருந்து நாம் பார்த்தால், நடுக்கடலில் நின்று கொண்டால் வானம் தெரியும், கீழே கடல் தெரியும். கடலின் எல்லை எதுவுமே தெரியாது. பூமியின் உருண்டை வடிவத்தினால் கடலின் எல்லை, சுற்றிலும் நிலப்பகுதி தெரியாது. தண்ணீருக்குள் நாம் மிதந்து கொண்டிருப்போம். மேலே வானம் தெரியும், கீழே தண்ணீர் தெரியும். ஆனால் இடையே மற்ற திசைகள் தெரியாது, எதுவுமே தெரியாது. கப்பலில், நடுக்கடலில் கப்பலின் திசை, அதாவது கப்பலின் வழி எது என்று தெரியாது. எப்படி அது போகிறது? ஆச்சரியமான வழி கிடையாது. வானத்தில் கழுகுக்கு வழி கிடையாது, கண்மலையின் மேல் பாம்பிற்கு வழி கிடையாது, நடுக்கடலில் கப்பலுக்கு வழி கிடையாது. அதே போல ஒரு கன்னியை நாடிய மனிதனுடைய இருதயத்திற்கும் வழி கிடையாது. ஒரு பெண்ணின் மேல் மோகம் கொண்டு தவறான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதன், அவன் எப்படி வாழ்கிறான் என்றால் அவனுக்கு வழியே கிடையாது. எப்படி வேண்டுமென்றாலும் திரிவான், எப்படி வேண்டுமென்றாலும் செய்வான். இது மனிதனுடைய இயல்பாய் இருக்கிறது. ஒரு பெண் மேல் மயங்கி விட்டால் அவனுடைய வழிகள் மிகவும் மோசமானதா இருக்கும். வழியே கிடையாது. அவன் எந்த திசையிலும் போவான், எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் கடந்து போவான். அதற்கு ஒரு வழியே கிடையாது. இந்த 3 காரியங்களுக்கு எப்படி வழி இல்லையோ அதே போல ஒரு பெண்ணின் மேல் மோகம் கொண்டவனுடைய வழியும் இல்லை, அவனுக்கும் வழி இல்லை. அதே போல தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணினுடைய வழியும் இப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அவள் தினமும் பாவம் செய்தாலும் நான் ஒன்றுமே செய்யவில்லை, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று அவள் சொல்லுவாளாம். அவளுக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்காது. நான் ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை, தினந்தோறும் செய்தாலும்
ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை என்று சொல்வாளாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. அவள் தினமும் தவறாய் பாவம் செய்தாலும், நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்றே சொல்வாள். இப்படிப்பட்ட பெண்கள் ஒரு நாளும் நான் தவறு செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு பாவமும் நான் செய்ததில்லை, நான் பரிசுத்தவான் என்றே சொல்வார்களாம். இப்படியாக இந்த பூமியில் பல காரியங்கள், ஞானமான காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கிறது. அதையெல்லாம் தெரிந்து கொள்ள நாம் வேத புஸ்தகத்தை படிப்போம். நம் வாழ்க்கையை புரிந்து தெளிவாக ஒளியில் நம் வாழ்க்கையை நடத்துவோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஞானமான காரியங்களும் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தெளிவாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். அதை கைக்கொண்டு நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.